Hello friends, I am Gopi. இன்னைக்கு SQL Server question and answers partல next எதை பற்றி பார்க்குறோன்னா joins and the purpose of the joins in SQL. ஓகேவா? next thing வந்து ஒரு joins நம்ம SQLல ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான். இப்போ ஒரு டேபிளில் நீங்கள் வந்து query பண்ணுறீங்கன்னா இங்கே ஜாயின் போட தேவையில்லை. எப்படின்னா select காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ வந்து அதே மோர் தென் ஒன் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட குறியில். எப்படின்னா எம்ப்ளாயி நேம் இருக்குது, அவர் இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஆப்வியஸாக எம்ப்ளாயர் டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் வந்து யூஸ் பண்ணணும் குறியில். அப்போ தான் நமக்கு அந்த ரெண்டு டீட்டெயிலையும் வந்து எடுக்க முடியும். நான் இப்போ எப்படி குறி எழுத போகிறேன்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன்னா எனக்கு என்ன அவுட்புட் ஃபார்ம் ஆகும்னா அது ஒரு கிராஸ் ஜாயினாக அவுட்புட் வந்து எனக்கு ரிசல்ட் செட்டில் கிடைக்கும். கிராஸ் ஜாயின் வந்து இன்னொரு வாட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா கார்டிசன் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் ஜாயினோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இப்போ எம்ப்ளாயி டேபிளில் ஒரு 10 ரெக்கார்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள் ஒரு 10 ரெக்கார்ட் இருக்குன்னா நீங்கள் உங்களோட செலக்ட் ஒரு லைக்கிங் எழுதியிருக்கேன்ல செலக்ட் எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இப்படின்ற டேபிளில் இந்த கொரியர் அவுட்புட் எப்படி இருக்குன்னா உங்களோட எம்ப்ளாயி டேபிளில் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது as well as டிபார்ட்மெண்ட் டேபிளையும் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 10 into 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 100 ரெக்கார்ட்ஸ் வரும்ல. ஸோ அவுட்புட் ரிசல்ட் செட்டில் அதுதான் வரும். இதுதான் வந்து ஒரு கிராஸ் ஜாயின் அப்படின்லாம் கார்டிசன் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கொரியில் எப்போ நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ணாமல் இது போல் டேபிள்ஸை வந்து கமா செப்பரேட்டடாக போட்டுடுறீங்களோ அப்போ உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கிராஸ் ஜாயினோட அதாவது கிராஸ் ஜாயினாக தான் உங்களுக்கு ரிசல்ட் செட் கிடைக்கும். கிராஸ் ஜாயினோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ரெண்டு டேபிளோட கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட் டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ ரெக்கார்ட் கிடைக்குதோ அதுதான் வந்து உங்களோட ரிசல்ட் செட்டோட கவுண்ட். ஓகேங்களா? இந்த கிராஸ் ஜாயின் எப்படி இதாகுதுன்னா உங்கள் டேபிள் அதாவது எம்ப்ளாயி டேபிளில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற 10 ரெக்கார்டு கூடக்கிட்டையும் ஜாயின் போட்டுரும். அதே போல் ரெண்டாவது ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 10 ரெக்கார்டு கூடயும் ஜாயின் போட்டுரும். அதே போல் தான் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு ஸோ 10+10 வந்து 100 ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட மெயின் இதுவாச்சு. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் இது இந்த ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஜாயின்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து 92க்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? SQL 1992 இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் இருந்து தான் கார்டீசியன் ப்ராடக்ட் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராஸ் ஜாயின் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஜாயின்ன்றது வந்து ஜாயின்ன்ற ஒரு கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. கார்டீசியன் ஜாயின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராஸ் ஜாயின். இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து ஒரு ஜாயின் போடுற ஒரு குறி இருக்கும். நான் முன்னாடி போட்ட அதே தான். ஓகேவா? இப்போ செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் 1 இன்னர் ஜாயின் டேபிள் 2 ஆன் டேபிள் 1 உள்ள காலம் நேம் ஈக்குவல் டு டேபிள் 2 உள்ள காலம் நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஜாயின்னா இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் போடுறாங்க. டேபிள் பேர் வந்து டேபிள் 1 அண்ட் டேபிள் 2. அதுக்கு வந்து எந்த கண்டிஷனில் நான் ரெண்டு டேபிளையும் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னா டேபிள் 1 உள்ள காலம் நேம் டேபிள் 2 உள்ள காலம் நேம் இதான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிளை வச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எழுதி காமிச்சிடுறேன். 1 செகண்ட். இதோ எம்ப் நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எனக்கு டேபிள் நேம் வேணும்ல அந்த டேபிள் வந்து எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த எம்ப்ளாயின்ற டேபிளுக்கு நான் ஒரு அலைஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். அதுதான் இந்த அலைஸ் நேம் ஏன் அப்படின்றத சொல்கிறேன் இன்னொரு 10 மினிட்ஸில். நெக்ஸ்ட் திங் வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஜாயின் வந்து இன்னர் ஜாயின். எந்த டேபிள் கூட பண்ண போகிறேன்னா அந்த டேபிளுக்கு என்கிட்ட இருக்கிற அலைஸ் நேம் வந்து தான் டி. ஓகேவா? இந்த ரெண்டு டேபிளையும் எந்த கண்டிஷன் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் ஈக்குவலாக இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எனக்கு கொண்டு வந்துடு அப்படின்றது தான் நான் இந்த ஜாயினில் சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் அலைஸ் நேம் போட்டிருக்கேன் எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு டி அப்படின்றது வந்து இந்த எம்ப்ளாயி ஐடியும் ஒரே ஐடி தான். எப்படின்னா நம்ம எம்ப்ளாயியில் டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி தான் டிபார்ட்மெண்ட் டேபிள்லையும் இருக்கும். ஓகேவா? அப்படி தான் நான் டேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பற்றி ஃபர்தர் சீரீஸில் பார்க்கலாம்.
இப்போதைக்கு இந்த ரெண்டு ஐடியுமே வச்சு நம்மளோட ஸ்டோரேஜ் இன்ஜின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அலைஸ் நேம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். அதாவது எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டுமே எனக்கு எம்ப்ளாயி நேமும் டிபார்ட்மெண்ட் நேமும் கொண்டு வந்து என்னோட ரிசல்ட் செட்டில் காட்டு அப்படின்றதான் இந்த கொரியோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாயின் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஃபர்தர் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் பார்த்தேன்ல ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காமிச்சேன். அந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னர் ஜாயின். இதே போல் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் இந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் அவுட்டர் வந்து லெஃப்ட் ஜாயின்னு இன்னொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. ரைட் ஜாயின்றத ரைட் அவுட்டர் ஜாயின், அந்த மாதிரி ரெண்டு நேம் இருக்குது. ஓகேவா? அதே போல் ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் வர்றப்போகிற செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். நம்ம செலக்ட் கொரி எழுதுகிறோம். அந்த செலக்ட் கொரியில் ஜாயினை யூஸ் பண்ணாமல் டேபிள்ஸை கமா செப்பரேட்டடாக எழுதிட்டேன் அப்படின்னா அங்கே என்னோட ரிசல்ட் செட்டில் எப்படி வரும்னா ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேபிள் உள்ள கவுண்ட்டும் செகண்ட் டேபிள் உள்ள ரோஸ் கவுண்ட்டும் மல்டிபிள் பண்ணால் எத்தனை ரோஸ் இருக்கோ என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் செட்டு தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அந்த ஜாயின்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வந்து SQL 92 ஸ்டாண்டர்டில் அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாயினை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள் தான் இது. அதே போல் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஃபர்தராக உள்ள ஜாயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.